வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம சின்ன வயசுல கேட்ட டேவிட் அண்ட் கோலியாத் கதையை தான் அனிமேஷன் படத்துல பார்க்க போறோம். அதுவும் நமக்குன்னு சொல்றதை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோலியாத் பெருசா இருப்பாரு, டேவிட் சின்ன பையன். அவரை எதிர்த்து யாரும் சண்டை போட முன்னாடி வர மாட்டாங்க. ஆனா டேவிட் தைரியமா போய் அவரை சம்பவம் பண்ணிட்டு வருவாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த டேவிட் யாரு என்னன்றத பத்தி கலவரமான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க டேவிட் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் சுட்டி பையனா இருக்க டேவிட் அவங்க பட்டியில இருக்க செம்பரி ஆடுகளை மேய்க்க மலைப்பகுதிக்கு வரான். அங்க ஒரு ஆடுக்கு பிரசவ வலி வந்துருது. உடனே அது கூட போய் ஆறுதலுக்கு நிக்கிறான். அப்போன்னு பார்த்து ஒரு சிங்கம் ஆடுகளை வேட்டையாட வருது. அதை கவனிச்சு மொத்த ஆடுகளையும் ஒன்னா சேர்த்து நிக்க வச்சுட்டு அவனுக்கு பழக்கப்பட்ட ஆயுதமான கவன், அதாவது பழங்கால உண்டிகோலு, அதை எடுத்துக்கிட்டு கல்லால சிங்கத்தை விரட்ட முன்னாடி வரான். அந்த சமயம் சிங்கம் சீறி பாஞ்சி வர்றத பார்த்த மொத்த ஆடுகளும் தெரிச்சு ஓடுதுங்க. அதுல ஒண்ணுத்த வெறித்தனமா வேட்டையாட விரட்டிக்கிட்டு போன சிங்கத்து மேல பக்காவா கல்ல வீசி கீழே தள்ளி விடுறான். உடனே ஆடுகளை விட்டுட்டு டேவிட் மேல கவனத்தை திருப்புது சிங்கம். அப்போ பிரசவ வழியில இருக்க ஆடு அமைதியா இருக்க சொல்லிட்டு இவன் இந்த பக்கமா வரான். ஆனா வாயில்லா ஜீவனால வழி தாங்க முடியாம கத்திருது. அந்த சத்தம் கேட்டு சிங்கம் வெறித்தனமா அதை வேட்டையாட ஓடி வருது. அப்போ மின்னல் வேகத்துல டேவிட் குறுக்கால பூந்து சிங்கத்து மேல மோதி மயங்கி விழுந்துடுறான். அதே சமயம் இறைவனோட தூதுவரான சாமுவல் டேவிட் வீட்டுக்கு வராரு. அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்க பசங்கள்ல ஒருத்தன் தான் நம்ம நாட்டுக்கு அரசனாக போறான். ஆனா இங்க இருக்க பிள்ளைங்க யாரும் அதுக்கு தகுதியானவங்களா எனக்கு தெரியல. இவங்க இல்லாம வேற யாராவது வெளியில போயிருக்காங்களான்னு கேக்குறாரு சாமுவல். அப்பதான் மலையில இருக்க டேவிட் கொஞ்ச நேரம் பொறுத்து மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறக்கிறான். உடனே பிரசவ வழியில துடிச்சிட்டு இருந்த ஆட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போய் அங்க வந்து பார்த்தா அதோட முடிகள்லாம் செதறி கிடக்கிறத கவனிச்சு கதறி அழுகுறான். அப்போ புதுசா பிறந்த குட்டி ஆடும் அந்த பெண் ஆடும் அவன் பக்கத்துல வருது. அதுங்களை பார்த்ததும் பயங்கரமா சந்தோஷமாகி அன்போட கட்டி தழுவுறான். அப்போ சிங்கத்துக்கு என்னாச்சுன்னு பக்கத்துல இருக்க பள்ளத்தாக்குல எட்டி பார்த்தா பாவம் பாறை இடுகளை மாட்டிக்கின்னு தவிக்குது. உனக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு டேவிட் அங்கிருந்து கிளம்பினாலும் தப்பிக்க வழி இல்லாம கத்துற சிங்கத்தை தவிக்க விட்டு போக கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த பாறையை கஷ்டப்பட்டு தள்ளுறான். அவனோட முழு சக்தியை பயன்படுத்தி அவ்வளோ பெரிய பாறையையும் கீழே தள்ளிடுறான். அதுல இருந்து தப்பிச்ச சிங்கம் கீழே இருக்க பாறையில எகிரி குதிச்சிருது. அதை கவனிச்சு சரி இங்க இருந்து பயத்துல தப்பிச்சு போன ஆடுகளை தேடி ஒரு கொகையில கண்டுபிடிச்சிடுறான். அதுங்க கிட்ட சிங்கம் போயிடுச்சு, வெளியே வாங்கன்னு கூப்பிட்டாலும் அதுங்க வரமாட்டேந்துங்க. அப்போ நாம பயப்படுறதுல எந்தவித தவறும் கிடையாது. ஆனா அந்த பயத்தை எதிர்கொண்டு தைரியமா முன்னேறி போறதுல தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமா அடங்கி இருக்குன்னு பாட்டு பாடி அதுங்களை உற்சாகப்படுத்துறான். அதை கேட்ட மொத்த ஆட்டுக்கூட்டமும் ஜாலியா துள்ளி குதிச்சு ஓடி வருதுங்க. ஊருக்குள்ள ஒரு அலப்பறையை கிளப்பி அதுங்களை கூட்டிட்டு வரான் டேவிடு. அப்போ மொத்த கூட்டமும் வீட்டுக்குள்ள பூந்து பட்டிக்குள்ள போய் அடைஞ்சிருது. அங்க இருக்க சாமுவல் டேவிட கவனிச்சு, ஏன்பா உனக்கு இதை விட பெரிய பொறுப்பு தர, அதை பாத்துக்கிறியான்னு கேக்குறாரு. என்னால முடிஞ்சா தாராளமா பாத்துக்கிறேன் தாத்தான்னு சொல்றான் டேவிடு. அப்போ நீதான் நம்ம நாட்டோட அரசனா இருந்து மக்களை பாதுகாக்கணும்னு சொல்றாரு சாமுவல். ஐயோ அது என்னால முடியாது தாத்தா, அவ்வளோ பெரிய பதவி மேல எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்றான் டேவிடு. இதை கேட்ட மூத்த அண்ணன் நிச்சயமா இவன் ஒத்துக்கிட்டானா அரசருக்கு இவன் துரோகம் செய்யறான்னு அர்த்தம்னு சொல்றான். இன்னொரு தம்பி சாமுவல் மட்டும் உன்னை தேர்ந்தெடுத்திருந்தா கண்டிப்பா பல்ல காட்டிருப்பல்லன்னு கிண்டல் பண்றான். தம்பிங்களா, நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதுவும் பக்கத்து நாட்டுக்காரன் நம்மளை எப்படா கைப்பற்றுறதுன்னு காத்துக்கிட்டு இருக்கான். அடுத்ததா ஒரு காட்டுவாசி கூட்டம் நம்மளோட பிரிவினைக்காக காத்திருந்து வேட்டையாட ரெடியா இருக்கு. இவங்க கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம பதவிக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாதவன் தான் அரசனா இருக்கணும். அதனாலதான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்றாரு சாமுவல். அதை கேட்ட டேவிட் என்ன காரணம் சொல்லி மறுத்தாலும் உன்னை அரசனா தேர்வு செஞ்சது சரிதான்னு இப்ப நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு சாமுவல். என்னடா நடக்குதுங்கன்னு அவங்க அம்மாவை பார்த்தா அவர் சொல்றதை ஏத்துக்கொண்டு தலையாட்டுறாங்க. உடனே எதை பத்தியும் யோசிக்காம ஒத்துக்கிறான் டேவிட். அப்போ சாமுவல் மந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவன் தலையில புனித எண்ணெயை ஊத்துறாரு. அதை அம்மா தொடச்சு முடிச்சதும் அவங்க கடைக்குட்டியான செல்ல பொண்ணு அடுத்து நம்ம டேவிட் அரசர் கூட சண்டை போடுவானான்னு கேக்குறா. அதெல்லாம் நடக்காது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவனுக்கு சாதகமா அமையும், அப்பதான் இவனுக்கும் இந்த நாட்டுக்கும் நற்செய்தி கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த சமயம் அரசவை காவலர்கள் வந்து டேவிட கூப்பிடுறாங்க. உடனே சாமுவல், நான் இங்க இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க குடும்பத்துக்கே பிரச்சனை ஆயிடும், அதனால என்ன காட்டி கொடுத்துறாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ சின்ன பொண்ணு போய் கதவை திறந்து காவலாளிங்க கிட்ட என்னையா வேணும் உங்களுக்குன்னு கேக்குறா. டேவிடோட திறமை என்னன்னு அரசருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உடனே வரும்படி உத்தரவு போட்டிருக்காரு. அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம டேவிட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றாங்க காவலாளிங்க. அப்போ எந்தவித பயமும் இல்லாம குடும்பத்துக்காக டேவிட் முன்னாடி போய் நிக்கிறான். அங்க இருந்து அவனை குதிரை வண்டியில ஏத்திக்கிட்டு தலைநகரத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. டேவிட் முறையா இங்க வர்றதுனால எல்லாத்தையும் வாய பொளந்து வேடிக்கை பாக்குறான். அவனை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து அரசி முன்னாடி நிறுத்தினதும், எங்கப்பா உன்னோட இசைக்கருவி,
ஆமா நீ ஏன் குளிக்காம வந்திருக்க? முதல்ல குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு போய் என் புருஷன் முன்னாடி நில்லு. அப்பதான் அவர் உன்னை மதிச்சு பேசுவாருன்னு சொல்லி அழகா குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. டேவிடு ஒன்னும் புரியாம போய் மத்த இசைக்கலைஞர்களோட லைன்ல நிக்கிறான். அந்த சமயம் இளவரசர் ஜானத்தன் கிட்ட மந்திரிகள் வந்து அரசர்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஆனா அவரு இசைக்கலைஞர்களை பந்தாடுறத கவனிச்சு எப்பா நாங்க அப்புறமா வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்த மத்த இசைக்கலைஞர்களும் அரசர் முன்னாடி வர பயந்துகிட்டு டேவிட முன்னாடி தள்ளுறாங்க. அவனை பார்த்த ஜானத்தன் பயப்படாம உள்ள போய் உன் திறமையை காட்டுன்னு சொல்றான். ஆனா டேவிடு ஒருவித பதட்டத்திலேயே இருட்டான அறைக்குள்ள வந்து அரசரை பார்த்ததும் பெரியவங்களால சாதிக்க முடியாதது சின்ன பையன் செஞ்சிருவான்னு நம்புறாங்களா? ஆமா நீ என்ன வாசிக்க போறன்னு கேக்குறாரு அரசர். நான் என்னோட இசைக்கருவியை கொண்டு வரலன்னு அவன் தயக்கத்தோட சொன்னதும் முதல்ல இங்க இருந்து வெளியே போடான்னு கத்திடுறாரு. உடனே ஓடி போய் புது ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு கடைசியா நின்ன இசைக்கலைஞர்கிட்ட இசைக்கருவியை வாங்கிட்டு மறுபடியும் உள்ள வரான் டேவிடு. அவனை பார்த்து ஜானத்தன் ஆச்சரியப்படுறான். உள்ள அரசர்கிட்ட உங்க மனக்குறையை தீர்க்க இந்த ராகம் உதவி பண்ணும்னு அழகா பாடுறான். அதை கேட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் தரைய விலக்கி அறைய வெளிச்சமாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மத்த இசைக்கலைஞர்களும் வந்து அழகா வாசிக்கிறாங்க. அப்போ டேவிடு பாடி முடிச்சதும் அரசர் அமைதியா இருக்கிறத கவனிச்சு மத்த இசைக்கலைஞர்கள்லாம் எப்பா இந்த பாட்டு அவருக்கு புரியல போலன்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. அரசர் அங்கிருந்து ஏந்திரிச்சு போய் ஸ்கிரீன்ல வரைஞ்ச ஓவியத்துக்கிட்ட நிக்கிறாரு. அதுல இறை தூதரான சாமுவேல் இப்ப இருக்க அரசரை தேர்வு செஞ்ச ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை காட்டி நான் கழுத மெச்சிட்டு இருந்த சின்ன பையன்தான், என்ன சாமுவேல் தான் அரசனாக்குனாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுக்கு நான் அயராம வேலை செஞ்சிருக்கேன். ஆனா இப்ப வந்து என்கிட்ட நான் ஒரு புது அரசரை தேர்வு செய்ய போறேன், அதனால உன் பதவியை நீ விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறான் அந்த கிழமை. அவனுக்கு எவ்வளவு நெக்கல் இருக்கணும். அவன் தேர்வு செய்யற தெல்லமாரி மட்டும் என்கிட்ட கிடைச்சான்னா வெறும் கையாலே அவனை கொன்னுடுவேன். நல்ல வேலை என்னோட மன கஷ்டத்தை போக்க நீ வந்திருக்கன்னு டேவிட பாராட்டுறாரு. நீ போட்டு தள்ள நினைக்கிறதே என்னதாயான டேவிடு பீதிலேயே சிரிக்கிறான். அந்த சமயம் ஜானத்தன் ஓடி வந்து எப்பா எதிரி நாட்டு படைகள் நம்மளை எதிர்த்து நிக்குது, உடனே அவங்க கூட சண்டை போட்டாகணும்னு சொல்றான். இப்ப இருக்க நிலைமையில எவன் கிடைச்சாலும் போட்டு தள்ளிடுவேன், சரிவா யுத்தத்தை ஜெயிச்சிட்டு வரலாம்னு சந்தோஷமா கிளம்பி போறாரு அரசர். ஆனா இவங்க கிட்ட சரியான போர் வீரர்கள் இல்லைன்றதுனால ஊர் மக்களையே சண்டையில இறக்கி விடுறாங்க. எல்லாரும் நம்ம கதை இன்னையோட முடிய போகுதுன்னு பயத்திலே இருக்கப்போ இளவரசனான ஜானத்தன் அவங்கள உற்சாகப்படுத்த முயற்சி பண்றான். அடுத்து அவங்க அப்பா கிட்ட போய் எதிர்நாட்டு அரசர் கூட நாம பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு கூப்பிடுறான். சரின்னு அவரும் ஜானத்தனும் கிளம்பி போறாங்க. அப்போ மாபெரும் சேனையை வச்சிருக்க கோமாளி அரசன் வந்து உங்களுக்கு நிலத்தை கொடுத்து வரியை கட்ட சொன்னா இப்ப நீங்களே பெரிய ராஜ்யமா வளர்ந்து நிக்கிறீங்க, அதனால உங்க நிலத்தையும் மக்களையும் எங்களுக்கு ஒப்படைச்சிடுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு வாய்ப்பு இல்ல, நாங்க சண்டை போட தயாரா இருக்கோம்னு சொல்றாரு அரசர். எங்க சேனையோட முழு பலத்தை காட்டி உங்க எல்லாரையும் போட்டு தள்ள நான் விரும்பல. உன் மக்கள் எல்லாரும் எனக்கு சிறந்த வேலைக்காரர்களா இருப்பாங்க, அதனால ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம். நான் தலை சிறந்த போர் வீரனை எங்க படையில இருந்து அனுப்பி வைக்கிறேன், உங்க படையில இருந்து நீங்க ஒரு வீரனை அனுப்புவீங்க. 2 பேரும் சண்டை போட்டு யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட அரசர் மொத்த நாட்டையும் ஆளட்டும்னு சொல்றாரு. அதை கேட்டு நீங்களே களத்துல இறங்கிடுங்கப்பா, உங்களை தாண்டின மாவீரன் நம்ம நாட்டுல வேற யாருமே இல்லையேன்னு சொல்றான் ஜானத்தன். சரின்னு அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டதும் கோமாளி அரசர் இவங்களை பார்த்து கேவலமா சிரிக்கிறாரு. எப்பா நம்ம கோலியாத்தை வர சொல்லுங்கப்பான்னு உத்தரவிட்டதும் மொத்த வீரர்களும் ஈட்டியால தரையை குத்திக்கிட்டு இருக்காங்க. போர் முழக்கத்தை வாசிச்சதும் பெரிய உருவத்துல ஒருத்தர் கேடயத்தை தூக்கிட்டு வராரு. இவன் என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்கான்னு ஜானத்தன் வாய புலகிறான். ஆனா அரசர் அவனையும் சமாளிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஏளனமா சிரிச்ச கோமாளி அரசர் எப்பா இவன் வெறும் கேடயத்தை தான் தூக்கிட்டு வரான், நம்ம கொலாயத்து பின்னாடி வரான்னு சொல்றாரு. அப்போ மாவீரன் கொலாயத்து நடந்து வரும்போது அவனோட ஒரு காலடி தடத்துக்கும் நிலமே அதிருது. அவனுக்கு முன்னாடி மொத்த போர் வீரர்களும் குட்டியா தான் இருக்கானுங்க. அந்த கேடயத்தை தூக்கிட்டு வந்தவனோட இவன் 3 மடங்கு பெருசா இருக்கான். அவனை பார்த்ததும் அரசரே அலறி போறாரு. நாட்டு மக்கள் பல பேர் இவன் என்னப்பா திமிங்கலத்தை விட பெருசா இருக்கான்னு வாய புலகிறாங்க. அப்போ கொலாயத்து அரசர்கிட்ட வந்து எனக்கு குதிரைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதுங்களை முழுசா சாப்பிட்டாதான் என்னோட வயிறு நிரம்புன்னு சொல்லி சிரிக்கிறான். அதை கேட்டதும் குதிரை மிரண்டு போய் தெரிச்சு ஓடுது. அப்போ ஜானத்தன் கிட்ட உடனே மந்திரி சபையை கூட்டுன்னு சொல்றாரு அரசர். இதை கேட்ட கொலாயத்து என்னை எதிர்த்து சண்டை போட ஈஸியா ஒருத்தனை அனுப்பிச்சிட்டீங்கன்னா எனக்கு தான் அசிங்கம், அதனால தீர ஆலோசனை பண்ணி ஒருத்தனை அனுப்புங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றான். இது இப்படி இருக்க சொந்த ஊருக்கு டேவிடு திரும்பினதும் அவங்க அப்பா அம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா தலைநகரத்துல நடந்த விஷயத்த பத்தி சொல்லாம ஆடு மேய்க்க கிளம்பிடுறான் டேவிடு. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க மம்மி. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா. ஒரு பக்கம் அரசர் என்ன பாராட்டுறாரு, இன்னொரு பக்கம் சாமுவேல் தேர்ந்தெடுத்தது நான் தானு தெரிஞ்சா என்னையே கொன்னுடுவாரு. இந்த குழப்பத்தில இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு அம்மா கிட்ட கேக்குறான். அவங்க பின்னிக்கிட்டு இருக்க எம்ப்ராய்டரி ஒர்க்கோட பின்பகுதியை காட்டி இந்த நூல்ல நீயும் இருக்க, ஆனா இப்போ உன்னோட உருவம் தெரியாது,
இத முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னோடையும் சேர்த்து நம்ம எல்லாரோட உருவமும் தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க கம்பளியால உருவாக்கப்பட்ட ஓவியங்களை காமிச்சு இது ஆரம்பிக்கும் போதும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் வெறும் நூலா தான் தெரியும். ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ஓவியமா மாறும். அந்த மாதிரி தான் நம்ம பிரச்சனையை அணுகணும்னு பாடி காட்டுறாங்க. உடனே டேவிடோட குழம்பிய மனநிலை தெளிவடையுது. அப்போ யுத்தம் நடக்கிறதுனால நம்ம வீட்டுல இருந்து தின்பண்டங்களை கொடுத்து அனுப்பணும். அதை வேற யாரும் பொறுப்பா செஞ்சிட மாட்டாங்கன்னு புலம்புறாரு நைனா. அப்போ அம்மா வந்து டேவிடே எடுத்துட்டு போவான்னு சொல்றாங்க. சரின்னு மறுபேச்சு பேசாம அங்கிருந்து கழுதையை கூட்டிட்டு கிளம்புறான் டேவிடு. அடுத்த நாள் காலையில யுத்த காலத்துக்கு வந்ததும் அங்க இருக்க அவனோட அண்ணனுங்க 2 பேரும் ஏன்டா இங்க வந்தன்னு கத்துறானுங்க. அப்பா தான் இந்த தின்பண்டத்தை எடுத்துட்டு போய் கொடுக்க சொன்னாருன்னு தரான். அதை வாங்கிட்டு நீ கிளம்புன்னு சொல்லும்போது உங்க கடவுளால கூட என்ன தோக்கடிக்க முடியாதுறான்னு கத்திக்கிட்டு இருக்கான் கொலாயத்து. அதை கேட்டு செம்ம கடுப்பான டேவிடு நானே களத்துல இறங்கினா உன்னை போட்டு தள்ளிடுவானான்னு கத்துறான். உடனே சுத்தி இருந்த மொத்த கூட்டமும் வயிறு வலிக்க சிரிக்குது. அவன் கால் கட்ட விரல் சைஸ்ல இருந்துகிட்டு நீ அவனை போட்டு தள்ளுவியா? கடுப்பேத்தாம இங்க இருந்து கிளம்புப்பான்னு கத்துறாங்க. நம்ம கடவுள் அனுகிரகம் இருந்தா நிச்சயமா நானே இவனை தோக்கடிப்பேன்னு சொல்றான் டேவிடு. அப்போ கூடாரத்துக்குள்ள அரசர்கிட்ட நான் வேணா சண்டைக்கு போவான்னு கேக்குறான் ஜானத்தன். என் பிள்ளையோட உயிரில பணைய வைக்க முடியாது, அதனால சமாதான உடன்படிக்கையை வேற எதுனா ரெடி பண்ண முடியுமான்னு மந்திரிங்க கிட்ட கேக்குறாரு. அப்போ டேவிட பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து உள்ள தள்ளுறாங்க. அவனை பார்த்து அரசர் சூப்பரப்பா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுன்னு கேக்குறாரு. நான் கொலாயத்தை எதிர்த்து சண்டை போட வந்திருக்கேன்னு சொல்றான் டேவிடு. அதை கேட்டு வயிறு வலிக்க சிரிக்கிறாரு அரசர். என்னடா கலவர பூமியில வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா நான் உறுதியா சொல்றேன், அவன் கூட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியும். என் உருவத்தை பார்த்து என்ன கேவலமா நினைக்காதீங்க. எங்க வீட்டு ஆட்டுக்குட்டிங்களை வேட்டையாட வந்த சிங்கத்தையும் கரடியையும் நான் சமாளிச்சிருக்கேன். அப்போ எனக்கு உறுதுணையா இருந்த கடவுள் இப்பவும் எனக்கு உதவி பண்ணுவாருன்னு நம்புறேன். அதனால நானே களத்துல இறங்குறேன்னு சொல்றான். அப்போ ஜானத்தன் அரசரை சமாதானப்படுத்தி டேவிடையே தேர்வு செய்ய வச்சிடுறான். அப்புறம்தான் அவன் உடம்ப சுத்தி கவசத்தை ரெடி பண்ணி இப்ப சண்டைக்கு போன்னு சொல்றாங்க. ஆனா டேவிடு எனக்கு எந்த கவசமும் தேவையில்லைன்னு அதை உதறி தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். வழியில கவன் எறியறதுக்கு கல்லை தேடும் போது ஆத்து பக்கமா ஒரு பட்டாம்பூச்சி வந்து பெரிய கல்லுல உட்காருது. அதை அலேக்கா தூக்கி பையில போட்டுக்கிட்டு அங்கிருந்து கொலையாத்து கூட சண்டை போட கிளம்புறான். அவன் களத்துல இறங்கி போறத பார்த்த எல்லாரும் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அதை கேட்ட டேவிடோட அண்ணனுங்க 2 பேரும் கடுப்பாகிறானுங்க. ஆனா கொலாயத்தை எந்திரிச்சு வந்து டேவிட பார்த்ததும் என்னடா எதிரிங்க நீங்க, ஒரு சின்ன பையனை என் கூட சண்டை போட அனுப்பியிருக்கீங்க, இது எனக்கு ஒரு வெக்கக்கேடுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறான் கொலாயத்து. அவன்கிட்ட நம்மள கடிச்சது கொசுவா இருந்தாலும் அதை சும்மா விட்டுற முடியுமா? டப்புன்னு அடிச்சு அவன் கதையை முடிச்சுட்டு வருவியா? பாக்குறதுக்கு தமாஷா தான் இருக்கும், இருந்தாலும் எனக்காக இதை பண்ணுன்னு சொல்றாரு கோமாளி அரசர். உடனே வெறித்தனமா கத்திட்டு உன்னை காக்காய்களுக்கு நொறுக்கு தீனியா போட்டுடுறேன்னு சொல்றான் கொலாயத். உன்னை போட்டு தள்ளி அதுங்களுக்கு நான் மெகா விருந்தே வைக்கிறேன்னு சொல்றான் டேவிடு. உடனே கொலாயத் கவச உடைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறான். உடனே வெறித்தனமா ஓடி போய் ஈட்டியை வீசுறான். அது அரசரோட நெஞ்சில குத்த வரும்போது நூல் இழையில மிஸ் ஆயிடுறாரு. அதை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். அடுத்ததா டேவிடு கிட்ட அவன் பல்லு குத்துற கத்தியை தூக்கி போட்டு உன்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்ல, இதை வச்சு சண்டை போடுன்னு சொல்றான். ஆண்டவனோட அருள் இருந்தா வெறும் கையிலேயே அசால்ட் பண்ணுவேன், அவரே என் பக்கம் இருக்காரு, அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்னு சொல்றான் டேவிடு. தோடா, அப்ப நான் கடவுளையே எதிர்த்து சண்டை போடுறேனா? அப்போ இன்னைக்கு என் முன்னாடி கடவுளையே மண்டி போட வைக்கிறேன். கொலாயத்துனா யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி தலைக்கவசத்தை அவுத்து போட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே டேவிடு மின்னல் வேகத்துல கவனை சுத்தி பட்டாம்பூச்சி உக்காந்த கல்ல தூக்கி வீசுறான். அது கொலாயத்தோட நடுநெத்தில அடிச்ச அடுத்த நொடியே மண்டி போட்டு மரணம் அடைஞ்சிடுறான். அதை பார்த்த டேவிட் நாட்டு மக்கள் எல்லாரும் தகச்சு போய் நிக்கிறாங்க. யாரா இந்த சின்ன பையன் கொலாயத்தையே போட்டு தள்ளிட்டான்னு கோமாளி அரசர் வாய புலகிறான். அப்ப இன்னொரு கல்லை வச்சு என்னோட வீரர்களை உன்னால தோக்கடிக்க முடியுமா? களத்துல இறங்கி அவங்கள போட்டு தள்ளுங்கடான்னு உத்தரவிடுறாரு கோமாளி அரசர். ஆனா கொஞ்ச நேரத்திலே நிலநடுக்கம் ஏற்படுறத பார்த்து எல்லாரும் பதறி போறாங்க. என்னடா நடக்குதுன்னு பின்னாடி திரும்பினா மொத்த ஊர் மக்களும் தபதபன்னு கையில கிடைச்ச ஆயுதங்களை தூக்கிட்டு ஓடி வராங்க. அந்த காட்சியை பார்த்து கோமாளி அரசரும் அவரோட படை வீரர்களும் தெரிச்சு ஓடுறாங்க. இத தூரத்துல இருந்து பார்த்த இறை தூதரான சாமுவல், டேவிடு நான் நினைச்சதை விட பெரிய ஆளா வருவான், ஆனா இதுக்கப்புறம் தான் கடவுளோட அனுகிரகம் அவனுக்கு நிறைய தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த யுத்தம் முடிஞ்சு வெற்றியோட வர அரசரை ஊர் மக்கள் எல்லாரும் ஆரவாரமா வரவேற்கிறாங்க. அதுலயும் மொத்த கூட்டமும் டேவிட தான் புகழ்ந்து தள்ளுறாங்க. அவன் இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, எல்லாம் கிருப 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 கிருபன்னு பாடுறான். அது மட்டும் இல்லாம மொத்த மக்களுக்கும் நம்பிக்கை தரும் வகையில நடந்துக்கிறான். அப்போ ஊர் மக்கள் முன்னாடி அரசரும் இளவரசரும் வந்து நிற்கும் போது டேவிடுக்கு பொன்னடைய போத்தி விடுறான் இளவரசன். அதை பார்த்து அரசர் லைட்டா பொறாமப்படுறாரு. இப்படியே நாட்கள் செல்ல டேவிடு பெரிய ஆளா வளர்ந்துடுறான். அரசர் அவரோட சிலைய பெருசா வடிவமைச்சாரே தவிர்த்து மக்களை கவனிக்கிறத விட்டாரு. ஆனா டேவிடு மக்களுக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை கூர்ந்து கவனிச்சு சரி பண்றான்.
எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம உதவி பண்றான். அவனை எல்லாரும் பாராட்டுறத பார்த்த அரசரோட பொறாம வேற தகதகன்னு எரியுது. அப்படி ஒரு நாள் மக்கள் கூட்டம் டேவிட பாராட்டி ஆரவாரமா கத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி வந்த அரசர், நாம இது நாள் வரைக்கும் இவ்வளவு ஒற்றுமையா இருந்ததே கிடையாது, அதுக்கெல்லாம் காரணம் டேவிட் தான். இதே உற்சாகத்தோட போய் எதிரி நாட்டை நாம கைப்பற்றி ஆகணும். உடனே எல்லாரும் யுத்தத்துக்கு போவோம். நம்ம கூட டேவிட் இருக்க கவலை எதற்குன்னு கத்துறாரு அரசர். ஆனா டேவிடுக்கு இந்த வாட்டி சண்டைக்கு போக சுத்தமா விருப்பமே கிடையாது. அரசர் சொல்றாருன்ற ஒரே காரணத்துக்காக போய் படையில நிக்கிறான். அங்கிருந்து எதிரி நாட்டு கோட்டைக்குள்ள நுழைஞ்சா அங்க யாரையும் காணோம். என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே அரசர் சண்டை போட்ட காட்டுவாசிங்க உள்ள புந்து சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பயங்கரமா பயந்து போன அரசர் உடனே நாம இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லி கோட்டைக்கு வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் நடந்த விஷயங்களை நினைச்சு பாக்குறாரு. சாமுவல் இவர் அரசராக்கினதும் எதிரி நாட்டு படைகளை விரட்டி அடிச்சது மட்டும் இல்லாம காட்டுவாசி கூட்டத்தோட தேவையில்லாத யுத்தத்துல ஈடுபட்டாரு. அதுல சண்டை போடாம தப்பிச்சு போன காட்டுவாசிகள் தனியா வந்த ஊர் மக்களை கொண்டு குவிச்சாங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பான சாமுவல், உன்னாலதான் நம்ம மக்கள் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க, உன்னை அரசனாக்குனதே மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான், ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக ஊர் மக்களை பலி கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் நான் அடுத்த அரசனை தேர்வு செய்ய கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாரு சாமுவல். அவரை தடுக்க என்ன முயற்சி பண்ணாலும் அரசரால ஒன்னும் பண்ண முடியல. அதை யோசிச்சு இப்ப வருத்தப்படும் போது டேவிட் சாகசங்களை வரைஞ்ச ஓவியத்தை கவனிச்சு, நீதான் எனக்கு அப்புறம் சாமுவலால தேர்ந்தெடுக்கப்பட்டியா, அதனாலதான் இவ்வளவு சாதனைகளையும் உன்னால செய்ய முடிஞ்சுதா, உன்னை என் புள்ள மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன், ஆனா நீ பாட்டு பாடி என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தோட சேர்ந்து மக்களையும் வசியம் பண்ணிட்ட, இப்ப எல்லாருக்கும் என்னை விட உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ராஜ்யம் கிரீடம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம், அதை யாராலையும் தட்டி பறிக்க முடியாதுன்னு சொல்றாரு அரசர். ஆனா நம்மளோட உண்மையான அரசர் கடவுள் தான் சொல்றான் டேவிடு. உடனே ஈட்டி அவன் மேல வெறித்தனமா வீசினதும் அதை புடிச்சிட்டு போய் வெளியே விழுறான். அந்த துரோகியை எல்லாரும் கைது பண்ணுங்க, அவன் தான் என்ன கொல்ல வந்தான்னு கத்துறாரு அரசர். அதை கேட்டு காவலர்கள்லாம் அவனை சுத்து போடுறாங்க. அப்போ ஜானத்தன் ஓடி வந்து அம்பால அவனை குறி வைக்கும் போது டேவிட்னு தெரிஞ்சதும் அமைதியாகிடுறான். அவங்கிட்ட சாமுவல் தேர்ந்தெடுத்தது இவனை தான்டா, எனக்கு அடுத்து நீ ஆள போறன்னு பார்த்தா இவன் வந்து நிக்கிறான், அதனால அவனை விடாத கொன்னுடுன்னு சொல்றாரு அரசர். ஆனா ஜானத்தன் சில பக்கத்துல இருக்க கயிறு மேல அம்ப விட்டு எல்லாத்தையும் உடைச்சி தள்ளுறான். இந்த ராஜ்யத்துக்கு ஒரே ஒரு அரசர் தான், அது கடவுள் தான் சொல்றான். போடா பைத்தியக்கார பையலேன்னு அவனை தள்ளி விட்டு அரசர் டேவிட கொல்ல ஓடி வராரு. இந்த கேப்ல டேவிட் தப்பிச்சு போயிடுறான். அங்கிருந்து காவலர்களை கூட்டிட்டு அவனை தேடும் போது டேவிடுக்கு யாரெல்லாம் விசுவாசிகளா இருக்காங்களோ அவங்கெல்லாம் எனக்கு துரோகிகள், முதல்ல அவங்களையும் போட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிடுறாரு. அப்போ ஊருக்குள்ள டேவிட் தப்பிச்சு போகும்போது இந்த செய்தி எல்லாரு காதலையும் போகுது. ஆனா முக்காவாசி பேர் இது போலியான குற்றச்சாட்டுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ டேவிட் அவங்க அண்ணன் மேல மோதி விழுந்ததும் எது நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ அதுவே நடந்துருச்சு, உன்னால இப்ப நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு அண்ணன் அவனை தப்பிச்சு போக விடுன்னு சொல்றான். அப்போ பொறாமப்படுற அண்ணன் டேவிடோட துணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை வெட்டி தள்ளிட்டு டேவிட தப்பிச்சு போக சொல்றான் இன்னொரு அண்ணன். அந்த பக்கமா வந்த போர் வீரர்கள் கிட்ட டேவிட் இந்த பக்கமா தான் தப்பிச்சு போனான்னு சொல்லிட்டு இன்னொரு தம்பி கிட்ட நம்ம குடும்பத்தை பத்திரமான இடத்துல தங்க வச்சிடுன்னு சொல்றான் பொறாம பிடிச்ச அண்ணன். அப்போ டேவிட் சர்ச்சுக்குள்ள பூந்து அரசரோட கத்தியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போறான். எதுக்காக கடவுளை என்னை இப்படி சோதிக்கிறேன்னு கதறி பாட்டு பாடுறான். அதே சமயம் இன்னொரு தம்பி அவங்க குடும்பத்தை சந்திச்சு போர் வீரர்கள்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் டேவிட் பாலைவன பகுதியில வரும்போது தண்ணி இல்லாம தவிச்சு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அங்க இருக்க சுண்டலி அவனை மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெருசு வந்து அவன் காலில் இருக்க செருப்பை திருட முயற்சி பண்ணுது. அப்போ டேவிடோட இன்னொரு 2 அண்ணனுங்க அவனை பார்த்ததும் அவங்க கிட்ட இருந்த தண்ணியை வாயில ஊத்தி அவனை மயக்கம் தெளிய வைக்கிறாங்க. அங்க இருந்து அவங்க பதுங்கிட்டு இருக்க குகைக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்க டேவிட் அவனோட அம்மாவை பார்த்ததும் அன்போட கட்டி தழுவுறான். அது மட்டும் இல்லாம வேற மக்கள் இருக்கிறதையும் கவனிச்சு யார் இவங்கன்னு கேட்கறான். உன்னோட விசுவாசிகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க பாவம் அரசரால துரோகிகள்னு முத்திர குத்தப்பட்டு இங்க வந்திருக்காங்கன்னு புலம்புறாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து டேவிட் வருத்தப்படுறான். அன்னைக்கு நைட்டு டேவிட் கோலியாத்தை சம்பவம் பண்ணதை நாடகமா நடிச்சு காட்டுறாங்க 2 பேரு. அதை பார்த்து மக்கள் எல்லாரும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சு செம்ம கடுப்பான டேவிடோட அப்பா, எப்படிரா உங்களால சிரிக்க முடியுது, அந்த முட்டாள் அரசனுக்கு பயந்து நாம இங்க வந்து பதுங்கிட்டு இருக்கோம், இறை தூதரான சாமுவல் என் பிள்ளையதான் அடுத்த அரசனா தேர்வு செஞ்சாரு, அதனாலதான் இப்ப இருக்க அரசன் டேவிட கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அதை கேட்டதும் மக்கள் எல்லாரும் செம்ம கடுப்பாவறாங்க. கூடிய சீக்கிரம் நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது, டேவிடுக்காக நாம யுத்தத்துல இறங்க வேண்டியதுதானே ஆரவாரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த பகுதியில டேவிட தேடி வந்த அரசர் காதுல இந்த சத்தம் கேக்குது. உடனே அவர் கண்ணுக்கு காட்டுவாசிகள் சுத்து போடுற மாதிரி காட்சிகள் தெரியுது. அப்போ இந்த சூரிய வெப்பத்தை என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்க குகைக்குள்ள பூந்து அமைதியா ஓய்வு எடுக்கிறாரு அரசர். அதை கவனிச்ச மக்கள் எல்லாரும் போய் பதுங்கிடுறாங்க. அதுல 1-2 பேர் போய் அரசரை கொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா டேவிட் அவங்கள தடுத்து கத்தியை எடுத்துக்கிட்டு போய் அரசரோட துணியை மட்டும் அறுத்து எடுத்துடுறான்.
அரசர் ஓய்வு கலைஞ்சு வெளியே போனதும் டேவிடு தைரியமா அவர் முன்னாடி வந்து, நான் நினைச்சிருந்தா இப்பவே உங்களை கொண்டு இருக்க முடியும். என்ன எதிரிகள் விரட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களை எதிர்த்து என்னால சண்டை போட முடியும். ஆனா நீங்க விரட்டிக்கிட்டு வரீங்க, உங்களை எதிர்த்து நான் எப்படி சண்டை போட முடியும்னு சொல்லி அவர் கிட்ட போய் கட்டி தழுவுறான். அவனோட அன்பான வார்த்தைகளை கேட்டு அரசரும் கட்டி பிடிக்கிறாரு. இத பார்த்த மத்த போர் வீரர்கள்லாம் குழப்பத்துல முழிச்சுக்கிட்டு இருக்க, அரசர் அதை கவனிச்சு டேவிட தள்ளி விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. என்ன நடக்குதுன்னே புரியாம போர் வீரர்களும் அவர் பின்னாடி போயிடுறாங்க. அதை கவனிச்சு டேவிடு கூட இருந்த மக்கள் எல்லாரும் வெளியே வராங்க. இதுக்கப்புறம் நம்மள யாரும் விரட்ட மாட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அரசர் படையில இருந்த டேவிடோட அண்ணன் வந்து, அவன் இப்பதான் போயிருக்கான், ஆனா திரும்பி உங்களை போட்டு தள்ள நிச்சயமா வருவான். அதனால நாம வேற எங்கன்னா போறதுதான் நல்லது. இது நாள் வரைக்கும் அரசனை பின்பற்றி வாழ்ந்துட்டேன், ஆனா இப்போ உன் பின்னாடி வரேன், அதை தப்பான முடிவா மாத்திடாதுன்னு சொல்றான். இதை கேட்ட டேவிடு சந்தோஷப்படுறான். அடுத்து நம்மள அரசர் விரட்டிட்டு வராத இடம் ஒன்று இருக்கு, அங்க போலாம்னு சொல்லி காட்டுவாசிங்க அழிச்ச எதிரி நாட்டு அரசரோட கோட்டைக்கு அழைச்சிட்டு போறான். இங்க நிச்சயமா அரசர் வரமாட்டாரு, ஆனா எந்தவித ஆபத்து வந்தாலும் நான் அதை தடுத்து நிறுத்துறேன்னு சொல்றான் டேவிடு. இத தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்த எதிரி நாட்டு அரசரோட அடியால் ஒருத்தன் உடனே ஓடி போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்றான். அப்போ இதுதான் சரியான சந்தர்ப்பம், அவங்க நாட்டு மேல படையெடுத்து போவோம்னு முடிவு பண்றாரு கோமாளி அரசன். உடனே படைகளை திரட்டி அங்க கிளம்பி போறாரு. இதை பார்த்த டேவிடு அரசருக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த கோட்டையில இருந்த கோமாளி அரசரோட காவல் உடைகளை மாட்டிக்கிட்டு அவங்க படைகளுக்குள்ளேயே புந்து கோமாளி அரசரை போட்டு தள்ள முடிவு பண்றான். இந்த உதவியை செஞ்சா நிச்சயமா நம்ம அரசர் நம்மள மன்னிச்சிருவாருன்னு சொல்றான். அந்த யோசனையை கேட்டு அவனை பின்தொடர்ந்த எல்லாரும் அதையே செயல்படுத்துறாங்க. எதிரிகளோட உடைய போட்டுக்கிட்டு அவங்க படைக்குள்ள புந்துடுறாங்க. அப்போ கோமாளி அரசரோட பேச்சுவார்த்தை நடத்த ஜானத்தன் வரான். அவங்கிட்ட ஒழுங்கா சரணடைஞ்சிருங்கன்னு சொல்றான் கோமாளி அரசன். ஆனா ஜானத்தன், இந்த சண்டையில நாங்க தோத்து போனாலும் டேவிட் எங்களுக்காக சண்டை போட வருவான், அவன் தான் அடுத்த அரசன்னு சொல்றான். இத படை வீரர்களுக்கு மத்தியில பதுங்கி இருந்த டேவிட் கேட்டு ஆச்சரியப்படுறான். அப்போ அரசர்கிட்ட போய் ஜானத்தன், நாம சண்டை போட தயாரா இருக்கணும்னு சொன்னதும், என்ன மன்னிச்சிடு மகனே, இவ்வளவு பெரிய பிரச்சனையை நான் உனக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. ஃப்ரீயா விடுப்பா, உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்றான் ஜானத்தன். அப்போ யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோமாளி அரசன் கைவிட்ட கோட்டையில பதுங்கி இருந்த ஆளுங்க காட்டுவாசி கும்பல் கடத்திட்டு போயிட்டு அவங்க கரும்புகையை போட்டிருக்காங்க. அதை பார்த்த கோமாளி அரசன், யாரா அவங்கள அங்க வந்து தங்க சொன்னா, பாவம் அவனுங்கிட்ட மாட்டீங்களா, சரி சாவுங்கன்னு சொல்லிட்டு இங்க சண்டை போட போறாரு. இப்போ டேவிடும் மற்றவங்களும் அங்க போறதா இல்ல இங்க சண்டை போடுறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யுத்தம் ஆரம்பிச்சதும் வேகமா சீறிட்டு வந்த ஜானத்தன் கூட்டத்துக்கு மத்தியில டேவிட பார்த்ததும் அமைதியாகிடுறான். அப்போ நிச்சயமா நமக்கு வெற்றி தான் நம்பும் போது எதிரி நாட்டு வீரர்கள் அவனை சுத்து போட்டு கொன்னுடுறாங்க. அதை தடுக்க முடியாம டேவிட் கத்திக்கிட்டு இருக்கும் போதே அவனோட ஆளுங்க டேவிட தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து இவங்க தங்கிட்டு இருந்த கோட்டைக்கு வந்து பார்த்தா யாரையும் காணோம், எல்லாரையும் அந்த காட்டுவாசிங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பாகி இது எல்லாத்துக்கும் காரணம் டேவிடு தான் கழுவி ஊத்துறாங்க. அப்போ கடவுளும் நம்மளை கைவிட்டுட்டாரு போலியேன்னு நினைச்சு டேவிடு கதறி அழுவுறான். அந்த சமயம் டேவிடோட அம்மா கம்பளி நூலால வரைஞ்ச ஓவியத்தை பார்த்து மறுபடியும் நம்பிக்கையை வர வச்சுக்கிறான். அதுல சாமுவேல் ஆசீர்வதிச்ச எண்ணெயை ஊத்துறத பார்த்து, கடவுள் காட்டுற வெளிச்சத்துல நான் பொடிநடையா போக போறேன், என் பின்னாடி யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நான் என்னோட மக்களை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதே சமயம் ஆயிரக்கணக்கான மக்களை அடிமைப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க காட்டுவாசிங்க. அந்த இடத்துல ஆயுதமே இல்லாம வரான் டேவிடு. அவனை பார்த்ததும் மக்கள் எல்லாரும் ஆரவாரமா கத்துறாங்க. ஆனா எப்படி அவங்கள காப்பாத்த போறான்னு யோசிக்கிறாங்க. அவன் தைரியமா வந்து காட்டுவாசிங்க முன்னாடி நின்று, என் படை வீரர்கள் எல்லாரும் என் முன்னாடி தான் இருக்காங்க, அவங்களோட பயத்தை கடவுள் போக்குவாரு, அவங்க எதிர்த்து நின்று சண்டை போட்டாங்கன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டு டேவிட அடிச்சு மட்டை பண்ணிட்டு கயத்துல கட்டி போட்டு அவன் தலையை வெட்ட வராங்க. அந்த சமயம் நம்மளுக்காக ஒருத்தன் சாவ போறான்னு தெரிஞ்சு எல்லாரும் தைரியமா எந்திரிச்சு நின்று கத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்க டேவிடோட வீரர்களும் களத்துல இறங்கி காட்டுவாசிங்க கூட சண்டை போட வராங்க. அவங்கள சமாளிக்க முடியாம மொத்த காட்டுவாசிங்களும் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் டேவிடோட தலையை வெட்ட வரும்போது, இது நாள் வரைக்கும் டேவிட தப்பாவே நினைச்சிட்டு இருந்த அண்ணன் வந்து அவனை காப்பாத்துறான். ஆனா காட்டுவாசிக்கிட்ட அடி வாங்கின டேவிடு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் வீட்டுல டேவிடு கண்ணை திறந்ததும் அவங்க அம்மா ஓடி வந்து கட்டி தழுவுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட ஆட்டுக்குட்டிகளும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்குங்க. அங்கிருந்து எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா மொத்த மக்களும் ஆரவாரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேவிடுக்கு சால்வையை சாத்தி அவனை அரசரா அறிவிக்கிறான் அவனோட அண்ணனே. அதுல இருந்து ஒரு துணியை கிழிச்சு போட்டு, நான் இறைவனோட சேவகன் தான், இதுக்கப்புறம் நாம நீதியின் வழியில் நடப்போம்னு டேவிட் சொல்றதோட படம் முடியுது. உண்மையாலுமே இது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கிற யுத்தத்தை தான் இப்படி எழுதியிருக்காங்க.
அந்த காலத்துல பாலஸ்தீன் மக்கள் வலிமையா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்போ இஸ்ரேல் ஆடுற ஆட்டத்துக்கு தான் உலக நாடுகளே ஒத்து போகுது. அதனாலதான் பாருங்க ஈரான் மேல இப்ப குண்டு மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எந்த கடவுளை பின்பற்றவங்களா இருந்தாலும் யுத்தமில்லா உலகத்தை உருவாக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால அமைதி வழியை பின்பற்றுவோம்னு சொல்லி இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.